ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நம்ம எப்பயுமே என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா முட்டை குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து யூஸ்வலாக வைக்கிற முட்டை குழம்பு மாதிரி இல்லாமல் இது வந்து முட்டை சால்னா. இது புரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற முட்டை சால்னா. செம்ம வாசமாக இருக்கும். இது வந்து ரோட்டு கடையில் வைக்கிற அந்த முட்டை சால்னா சூப்பராக இருக்கும். இது எப்படி வச்சேன் அப்படிங்கிற வீடியோவை நம்ம வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை சால்னா வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து கொஞ்சம் அரைச்சிக்க போகிறோம். இதுதான் கரம் மசாலா. இதுக்கு நான் மசாலா பொடிலாம் ஒன்றும் போடலை. இதை வறுத்து அரைச்சி போடுறதால தான் நல்லா கமகமான்னு வாசனையாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அது மாதிரி ஒரு 3-4 ஏலக்காய் வரைக்கும் போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. இது இப்போ வைக்கிற கிரேவிக்கு அப்படியே அளவாக போட்டிருக்கேன். நான் நிறைய வைக்கணும்னு நிறையா போட்டுக்கலாம். இல்லைனாக்கா நுணுக்கி வச்சுக்கிட்டு எல்லா கிரேவிக்கு பொரியலுக்கெலாம் போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி லேசாக அப்படியே வறுத்துட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே ட்ரை பவுடராக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பராக இருக்கும். இது நல்லா வாசனையாக இருக்கும். உடனே அரைச்சி நம்ம செய்கிறதால கிரேவி நல்லா வாசமாக இருக்கும். வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஒரு 2 பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா மெல்லிசாக சீவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா காரத்துக்கு நம்ம தனி மிளகாய் பொடி தான் போட போகிறோம். இது ஃப்ளேவருக்காக மட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சமாக தக்காளி, இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ரோட்டு கடையிலலாம் சாப்பிடுங்க பார்த்தீங்களா, சால்னா. அந்த சால்னா நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். வேணால் தண்ணியாக வேணால் கூட கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி தண்ணி சால்னாவாக வச்சுக்கலாம். நல்லா இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். காரம், உப்பு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து மல்லிப்பொடி. மிளகாத்தூள் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதை நல்லா மசாலா வாசனைலாம் போகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பொடி, அதை அப்படியே போடுறேன். இது வந்து கொஞ்சம் போட்டாலே போதும் அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால நான் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை சுத்தமாக நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் உப்பு குறையுது, அதை மட்டும் நான் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு குறைஞ்சா போட்டுக்கலாம், காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நடுநடுவில் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனாக்கா அடி பிடிச்சிற மாதிரி ஆகிடும். கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் இதை நான் அரைச்சி பேஸ்ட்டாக இதை சேர்க்க போகிறேன். இந்த கிரேவினாலே நம்மளுக்கு வந்து தேங்காய் போடணும். சால்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா அந்த பச்சை வாசனை குருமா வந்து வெறும் மசாலா குருமா மாதிரி இருக்கும். வேகாத குருமா மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது நல்லா இருக்காது. தேங்காய் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டு மூடிக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். முட்டை வந்து நான் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீறிட்டு அது உள்ளே போட்டுக்கோங்க. நீங்கள் 2 கட் பண்ணி போடுறதுனா கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இது வந்து முட்டை சால்னா, ரோட்டு கடை முட்டை சால்னா. இது வந்து புரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க நீங்கள். ஏன்னா புரோட்டாலாம் செய்யும்போது நல்லா ஊறணும் இல்லைங்களா. அதனால் இது வந்து இன்றைக்கி நான் சாதத்துக்கு செய்கிறதால கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக வச்சுருக்கேன்.
புரோட்டாவுக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புரோட்டாவை பிச்சு போட்டு இதை போட்டு ஊற வைக்கும்போது சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு முட்டை கிரேவி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.